ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். வீராமாறன் சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறேங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய ஃபோனை தொடர்ந்து தேடிட்டே இருக்காங்க. ஒருவேளை கார்த்தி எடுத்துருப்பாரோ அப்படின்ற சந்தேகத்தில் கார்த்தியோடைய ரூமை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதை மாறன் பார்த்துட்டு தேடு தேடு நல்லா தேடு, உன்னை சாதாரணமாக தேட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் ஃபோனை தேடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் தேடு தேடு நல்லா தேடு, ஆனால் அந்த ஃபோனும் கைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசுகிற மாதிரி மாறன் ஒரு பக்கம் ஜாடையாக பேச அதை விஜய் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிறாங்க. ஓ, இவன் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. அப்போது மாறன் சொல்கிறது, சரி நானும் ஒரு பக்கம் தேடி பார்க்குறேன், பசங்களை விட்டு தேட சொல்லு, அந்த ஃபோனில் எவ்வளோ டேட்டா வச்சுருந்த, எல்லாம் போச்சா, இனி ஃபோன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே மாறன் அங்கேருந்து போகிறாரு. இதை பார்த்த விஜய், பேசுங்கடா பேசுங்க, ஃபோன் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்குது உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஃபோனை ஒரு பக்கம் தேடிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வள்ளி எழுந்து உட்காந்துட்ருக்காங்க. வள்ளிக்கிட்ட போய் மாறன் பேசிகிட்டு இருக்காரு. கஞ்சி சாப்பிட்டுட்டியா அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பேசிட்டு வர்ற கேப்பில் உட்காந்து சாப்பிட்டா போல், சரி ஃபீவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலும் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி வள்ளி சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்க. என்னாச்சு, இப்போ மழை காலம் கூட இல்லை, வெயில் தான் அடிக்குது, அடிக்கிற வெயிலுக்கு காய்ச்சல் சான்ஸே கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு, அழுதுட்டு இருந்தால் தான் காய்ச்சல் வரும், நீ தான் அழுதியா அப்படின்னு சொல்லி வள்ளிக்கிட்ட கேட்க, வீரா தான் இந்த கஞ்சி வச்சு கொடுத்தாளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவள் தான் கொடுத்தா, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு வெறுத்து ஒதுக்கிக்குவீங்க, ஆனால் நான் உங்களுக்கு இடையில பேசிக்கிறணும், கஞ்சி வச்சு கொடுக்கறத இங்கிட்ட வந்து கொடுக்கணும், இதெல்லாம் வேலையா எனக்கு அப்படின்னு சொல்ல, அப்போது வள்ளி நினைக்கிறாங்க, அப்போது விஜய் எதுக்காக நம்மக்கிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி வள்ளி ஒரு பக்கம் சின்னதாக விஜய் மேலே சந்தேகப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மாறன் தன்னுடைய அத்தைக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சோம்னா நீ அதை எடுத்து சொல்லுவ, ஆனால் இப்போ என்னென்னா நீ தான் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக ஏதோ முறுக்கிக்கிட்டு நின்றுட்டுருக்க அப்படின்ட்டு உறவுகளுக்கு இடையில விட்டு கொடுத்து போகணும்னு நீ தான் சொல்லுவேன். ஸோ நானும் வீராவும் பாரு சண்டை போடாததா, சண்டை போட்டுப்போம், ஆனால் பஞ்சாயத்துக்கு யாரையும் கூட்டினது கிடையாது, அவள் என்ன திட்டுவா, நான் அவளை திட்டுவேன், அதுக்கப்புறம் நாங்களே 2 பேரும் சமாதானம் ஆகிக்கிறோம், அது மாதிரி இருக்கணும், ஆனால் வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளிக்கு அட்வைஸை கொடுத்துட்டு மாறன் அங்கேருந்து எழுந்து போக, நான் வளர்த்த புள்ள எப்படி பக்குவமாக பேசுது, இருந்தாலும் பொண்டாட்டிக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக பேசிட்டு போகிறான், மாறன் நீ இப்படியே எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளி ஒரு பக்கம் நடிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ராகவன் ராமச்சந்திரன் இவங்க 2 பேரும் சாப்பிட உட்காடுறாங்க. அந்த சமயம் பார்த்து மாறன் வீரா 2 பேரும் சாப்பிட வர்றாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போக அந்த இடத்துக்கு கார்த்தியுடைய என்ட்ரி. சரி இவங்க 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்த ராகவன், சரி வாங்க சாப்பிடலாம், எதுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. சமைச்சாச்சா, சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்ல, ஸோ விஜி தான் சமைச்சிருக்கா, இங்கே வள்ளியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுக்கு ஃபீவர் அப்படின்றாங்க. சரி விஜி சமைச்சிருக்கா அப்படின்னதுமே கண்மணி எடுத்து வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க. ராமச்சந்திரன், ராகவன், மாறன், கார்த்தி இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போது விஜய் சமைச்சதாக நினச்சிட்டு இங்கே மாறன் பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை, உப்பு இல்லை, உரப்பு இல்லை, அதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு சொல்லி பேச, ராமச்சந்திரன் ஒரு பக்கம் முறைக்கிறாங்க. அவரும் ஒரு பக்கம் சாப்பிட்டு பார்த்துட்டு இது விஜய் சமைச்ச மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்ல, இது வேறு யார் சமைச்சதுன்னு கேட்கும்போது பிருந்தா நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் விஜயோடைய என்ட்ரி. ஸோ இந்த நின்றுட்டுருக்காளே இவ தான் சமைச்சா, பாருங்கள் என்னுடைய இடத்த வந்து பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க, ஸோ அந்த இடத்துல பிருந்தா தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து தன்னுடைய மாமனார் கிட்ட சொல்கிறாங்க. இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக என்னை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த வீட்டில் ஒருத்தியாவது என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி, நான் என்ன தப்பு செஞ்சேன், கார்த்தியை மனசார லவ் பண்ணேன், இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு முழு உரிமை இருந்துச்சு, ஆனால் இப்போது எல்லாரும் என்னை எதுக்காக இப்படி வெறுத்து ஒதுக்குறீங்க, அப்படி நான் என்ன தவறு செஞ்சேன், என் வாழ்க்கை தானே கேள்விக்குறியாக நின்றுட்டுருக்கு, புத்தி சொல்லுது ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பிருந்தா ஒரு பக்கம் கண் கலங்கி நிற்க, அதை பார்த்த ராமச்சந்திரன், சாப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் சாப்பிடல அப்படின்னதும் சரி உட்காரு சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது பிருந்தாவுக்கு அதில் ஒரு சந்தோஷம். அப்படியே சீனை கட் பண்ணால் கார்த்திக் அண்ட் பிருந்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த விஜி,
என்னை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு பக்கம் கார்த்திகிட்ட வந்து சண்டை போட, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி இங்கே விஜயை வெறுப்பேற்ற, அப்போ வீராவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் உங்கள் தங்கச்சி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு, எல்லாருக்கும் உள்ள தானே, ஸோ அவங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி வீராவை கூப்பிட்டு நியாயம் கேட்க, இங்கே என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிரச்சனை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்துட்டு இருக்க பிருந்தாவை எழுந்து போக சொல்கிறாங்க. பிருந்தாவும் அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. ஸோ கார்த்தியும் கிளம்பிட்டாரு. இதோட எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.